நம்ம வேதத்துல நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்க இல்லையா ப்ராஃபிட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் வித்தியாசமா என்ன பண்ணிக்கிறாங்க, அதாவது தேவனை கருத்து என்ன பண்றாரு, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க வித்தியாசமா. அது யாரும் நான் சொல்றேன். நான் சொல்லாத முதல்ல ஒரு சின்ன உங்களுக்கு ஸ்டோரி சொல்றேன். இப்போ எத்தனை பேருக்கு மூவிஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? சினிமா பார்க்கறது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நல்லா பார்ப்பாங்க சினிமா பார்ப்பாங்க. சீரியல் சீரியல்ஸ் சரி. அப்போ நம்ம ஒரு சினிமா பார்த்தாலோ சீரியல் பார்த்தாலோ ஏதோ ஒரு பார்த்தாலும் கூட நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்ப்போம். நம்ம இல்லை ரெண்டு விஷயம் செய்வோம், கேட்கும் பார்ப்போம், ரெண்டு விஷயம் செய்வோம். நார்மலா எங்கன்னா சண்டிங் ஆச்சுனாக்கா இல்லை ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க, அங்க இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு. ஆனா பார்த்தாக்கா தான் என்ன பண்ணாத நம்ம நம்பணும். நம்ம நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நீ பார்த்தாக்கா தான் என்ன பண்ணணும், நீ நம்பணும். நீ கேட்டு நீ சொன்னாக்கா என்ன நம்ப முடியாது. நீ கண்ணால பார்த்தாக்கா தான் என்ன பண்ணாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இஸ்ராயல் மக்கள் எத்தனோ தப்புன்னு செஞ்சாங்க, விக்கிரகாராதனை வச்சிருந்தாங்க, நிறைய தப்பு செஞ்சுட்டா இருந்தாங்க. அப்போ நிறைய தீர்க்கதரிசிங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்க சொல்றாங்க, வாயில என்ன பண்றாங்க சொல்றாங்க, நீ செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லி 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 இன்னும் என்ன பண்ணல கீழ்படியாதனால தேவனா கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கதரிசி மூலியமா அவங்களுக்கு இவர் மூலியமா என்ன பண்றாரு வெளிப்படுத்துறாரு. ஒரு தீர்க்கதரிசி மூலியமா என்ன பண்றாரு, அவரோட வாழ்க்கையில என்ன பண்றாரு, அந்த காரியத்தை செஞ்சு வெளிப்படுத்துறாரு, சுட்டி காட்டுறாரு. தப்பு என்ன பண்ணுவாங்க சுட்டி காட்டுறாங்க பாத்தீங்களா, அப்படி சுட்டி காட்டுறாங்க. இஸ்ராயல் மக்கள் நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கதரிசி மூலியமா என்ன பண்றாரு சுட்டி காட்டுறாரு. அவர் வாழ்க்கையை என்ன பண்றாரு, முதலாவது தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ரெண்டு விஷயம் செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, முதலாவது தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அவரோட வாழ்க்கையை என்ன பண்றாரு, அவரோட வாழ்க்கையை அவருக்காக என்ன பண்றாரு ஒப்பு கொடுத்துறாரு முதலாவது. ரெண்டாவது என்ன பண்றாரு, கீழ்படுகிறார். அந்த தீர்க்கதரிசி இந்த ரெண்டு வேலையை என்ன பண்றாரு செய்யறாரு. முதலாவது என்ன செய்யறாரு, அவரோட வாழ்க்கையை என்ன பண்றாரு அவருக்கு ஒப்பு கொடுத்தார். எது நடந்தாலும் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாரு. ரெண்டாவது கீழ்படுகிறார். அந்த தீர்க்கதரிசி யாருனாக்கா ஓசியா. யார் அந்த தீர்க்கதரிசி? ஓசியா. சரிங்களா? ஓசியா முன்ன யார் இருந்து எலியா இருந்தார். ஓசியாவை அவர் எதுவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருனாக்கா அவரோட வாழ்க்கையை என்ன பண்றாரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். ஓசியா வாழ்க்கையை என்ன பண்றாரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருனாக்கா இஸ்ராயல் மக்கள் என்ன பண்றாங்களோ கீழ்படி மாட்டாங்க, அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் சுத்தி காட்டணும். இந்த மாதிரி தப்புங்க என்ன பண்றேன் செய்யறே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியா வாழ்க்கையை என்ன பண்றாரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். இவருக்கு என்ன பண்றாரு இஷ்டமா என்ன பண்றாரு, அவங்களோட வாழ்க்கை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னு கீழ்படிதான். ஏன் என்னோட வாழ்க்கை அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, என்ன பண்றாரு கீழ்படிதான். எந்த வேணும் செஞ்சு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கீழ்படி. அவர் என்ன செஞ்சாருனாக்கா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருனாக்கா, ஓசியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் படி. என்னதான் மழை படிக்கும் துவாரா அப்படின்னு சொல்லிருந்தாக்கா அவங்க என்ன பண்ணிக்கிறாரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. தமிழ்ல படிக்க ஓசியாவே
நோக்கி ஆ, உரைக்கிறது என்னவென்றால் ஆ, உரைக்க தொடங்கினது ஆ. ஓசியாவை நோக்கி உதக்கை தொடுகின்ற ஓசியாவை நோக்கி நீ போய் இல்ல இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, முதல்ல நிறுத்தி பாருங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு 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 ஒரு நிமிஷம் உரைக்க ஒரு நிமிஷம் தொடங்கினது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கர்த்தர் ஓசியாயை மறுபடியும் படிங்க. ஓசியாவை கொண்டு இல்ல 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 மறுபடியும் படிங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது இல்ல இதுக்கு நம்ம ஒரு விடமாக காட்சி படிங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு 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 ஓசியாயை கொண்டு அவரே என்ன பண்றாரு, அவர் ஓசியாவை தீர்க்கதரிசியை என்ன பண்றாரு, அவரு யூஸ் பண்ணிக்கிறார். எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறார் கீழே பாருங்க. உரைக்க தொடங்கும் போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு நிமிஷம் தெலுங்குல நல்லா படிங்க, தெலுங்குல படிங்க. யோசுவா துவாரம் அவரை கொண்டு என்ன பண்ணாங்களா, பப்ளிக் என்ன பண்ணாங்களா, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்களா, யெகோவா இந்த தேவனை கர்த்தர் என்ன பண்றாரு, தூசிக்கிறாங்க, விக்கிரகாராதனை என்ன பண்றாங்க செய்யறாங்க. அதனால ஓசியாவை கொண்டு அவர் வேலை செய்யறாரு. என்ன செய்யறாருனாக்கா கீழே படி. தமிழ் கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோரோபிலேஸ்தியை ಏನದ ನೀನ್ போய் சோரோபிலேஸ்தியை மறுபடியும் படிக்கும். நீ போய் ஒரு சோராஸ்திரியை இது சோராஸ்திரியை யாரு இங்கிலீஷ்ல படிக்க என்ன இது பேரு, ப்ராசிக்யூட்டர். சோராஸ்திரி அப்படின்னாக்க யாராவது ஒரு விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணிக்கிற நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, தேவனாய கர்த்தர் என்ன பண்றாரு, ஓசைக்கு சொல்றாரு. யாரு ஓசை, யாரு ஒரு வாலிபர். ஓசை தீர்க்கதரிசி ஒரு வாலிபர், யூத் பாய் ஆகும். யாரு ஓசை. அப்போ கல்யாணம் ஏஜ் வரும்போது நிஜாங்க இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, என்னோட மகளை கட்டிக்கவங்க, நீ தீர்க்கதரிசி இல்லை, என்னோட மகளை கட்டிக்கோங்க. ஏன்னா அந்த காலத்து தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு கனம் இருந்துச்சு, அந்த நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. அதனால நிறைய இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிப்பாங்க, வந்து என்னோட மகளை கட்டிக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்குவாங்க. ஆனா ஓசை என்ன பண்றாரு, தேவன் எப்ப எனக்கு வழி காட்டுறாரு அப்போ என்ன பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. அப்போ தேவன் எடுத்தது என்ன பண்ணுச்சு, அவருக்கு மெசேஜ் வந்துச்சு. வந்த உடனே நீ என்ன பண்ணா, ஒரு விபச்சாரம் செய்யற ஒரு ஸ்திரீயை என்ன பண்ண, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். யாராவது பண்ணிக்குவாங்களா? விபச்சாரம் செய்யற ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? ஒரு தீர்க்கதரிசி விபச்சாரம் செய்யற ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அப்போ இந்த வார்த்தை அப்ப இஸ்ரேல் மக்கள் நினைச்சிருப்பாங்க, எங்களோட மகளை நீ கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நீ கட்டில, இப்போ தேவனை கட்டதுன்னு என்னன்றாரு, விபச்சாரம் செய்யற ஸ்திரீயை என்ன பண்ணி கட்டியும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவங்க மக்கள் எப்படி பேசியிருந்துப்பாங்க, ஓசியாவை எப்படி பேசியிருந்துப்பாங்க, வாய்ப்பு அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த இல்லையா கேவலமா திட்டிருந்துப்பாங்க, விபச்சாரம் செய்யற ஸ்திரீயை என்ன பண்ணுறீ கட்டிலான்றியே, அதுக்கு ஏதாவது தேவன் இடத்துல வந்துன்னு சொல்றியே நம்பிக்குவாங்களா? நம்பிக்க மாட்டாங்க. அது என்ன பண்றாரு, ஓசை என்ன பண்றாரு, ஒரு வார்த்தை என்ன பண்ணல சொல்ல, ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல சொல்லாதனால என்ன பண்றாரு, போய் ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன பண்றாரு கட்டிக்கிறாரு. அது எதுக்கு கட்டிக்கிறாரு, விபச்சார ஸ்திரீ எதுக்கு அவர் கட்டிக்கிறாருனாக்கா, நீங்க கூட அவங்களுக்கு என்ன பண்ற சுட்டி காட்டுறாங்க. முதலாவது இல்ல கவனிங்கோ, நான் பாயிண்டா சொல்றேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இஸ்ரேல் மக்களுக்கும் என்னாச்சு அது யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த காலத்துல நம்மளுக்கு அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீ கவனமா கேட்கணும். அது எதுக்கு அவரு சொன்ன உடனே கீழ்படிந்து விபச்சார ஸ்திரியை கட்டினாக்கா, நீங்களும் கூட ஒசி என்ன பண்ண சொல்லிக்குவாங்க, நானு நீங்களும் கூட என்ன பண்ணிக்கிறீங்களோ
ஆவிக்குரிய வெபிச்சாரம் என்ன பண்ணிக்கிறீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாரு சுட்டி காமிச்சுப்பாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆவிக்குரிய வெபிச்சாரம் அப்படின்னா அது விக்கிரகாராதனை என்ன பண்ணிக்கிறீங்க, ஐடல் வர்ஷிப் என்ன பண்ணிக்கிறீங்களோ செஞ்சுக்கிறீங்களோ, ஆவிக்குரிய வெபிச்சாரம் என்ன பண்ணிக்கிறீங்களோ செஞ்சிருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேவனா காத்த என்ன பண்ற என் மூலியமா என்ன பண்றாரு உங்களுக்கு திருப்பி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசி என்ன பண்றாங்க காத்த அவருக்கு சொல்லுவார், சுத்தி காமிச்சுட்டார். ஆனா ஓசி என்ன பண்றாரு கீழ்படுது ஒரு வார்த்தை என்ன பண்ணல. ஏன்னா ஆண்டவரே வாலிப பெண் இதுக்கு என்னென்னவோ ஆசைகள் இருக்கும், இங்க ஒரு பெண்ணை நான் கட்டினோம் அப்படி ஒரு பெண் கட்டினோம் அப்படின்னு சொல்லி எதுதான் ஆசை இருக்கும் கனவு இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க போது விபச்சாசை ஸ்திரியை கட்டி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா என்ன பண்ண ஓசியா வார்த்தை கூட என்ன பண்ணல, கேட்காது என்ன பண்றாரு கட்டிடும் ஸ்திரியை கட்டிடும். அந்த மாதிரி ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்குமா? இப்போ யங்ஸ்டர் ஒரு விபச்சாச ஸ்திரியை கட்டி முடியுமா? கட்டி முடியுமா? நீங்க பாத்தீங்கன்னா 3வது வருஷம் படி சரி ஒரு நிமிஷம் தமிழ்ல படிங்க. அவன் போய் ஒரு நிமிஷம் என்ன அது திப்லாயின் என்ன தெரியுமா? இது திப்லாயின்னாக்க என்னன்னா நீங்க இந்த பாம்பே இந்த மாதிரி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா இல்ல விபிச்சாரம் செய்யறது கூட்டம் இருக்கு அந்த ஏரியா. அதுல இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா இப்போ ஒருத்தர் இப்போ கார்பெண்டர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கார்பெண்டர் செய்யறாங்க நம்ம போய் கேட்கலாம். என்ன கேட்போம், நீங்க இதுதான் செய்றீங்களா இல்ல உங்க அப்பா அவங்க அப்பா இதுதான் செஞ்சிருக்கீங்களா? அவங்க என்ன வாங்குவோம், ஆமா எங்க அப்பா கூட இது வேலை தான், அவங்க அப்பா கூட என்னது அப்படி என்னது பரம்பரை என்னது அதோ வேலை. அப்படி திப்லாயின்னாக்க என்னன்னாக்கா பரம்பரையா என்னது இது விபச்சாரம் செய்யற ஒரு குடும்பம். இப்போ இந்தி பேரு அப்படின்னு வீட்டு பேரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பேர் எது இது திப்லாய். அப்படி பரம்பரை இப்ப இது யார் இது அது பெண் பேர் அது கோமே ஆமேலியா, அது பொண்ணு பேர் அது கோமே. அந்த பொண்ணு விபச்சாரம் செய்யறது அவங்க அம்மா செய்யறது அப்படி பரம்பரை விபச்சாரம் செய்யற ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல என்ன பண்றாரு இவர் என்ன பண்றாரு ஒரு பெண்ணை தேடி என்ன பண்றாரு கோமேன்னு சொல்ற ஒரு பெண்ணை என்ன பண்றாரு. அவங்க தைரியமா என்ன பண்ணாங்க பரம்பரை என்னது விபச்சாரம் செய்யறாங்களா அவங்க என்ன தைரியமா என்ன பண்ணாங்க வெளிச்சப்போ என்ன பண்ணாங்க சுத்துவாங்க. ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க நைட்ல தான் என்ன பண்ணாங்களோ வெளியே என்ன பண்ணாங்க தெரிவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கனாக்கா பரம்பரைக்காரனால அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க சுத்துவாங்க. அந்த இடத்துல யோசிச்சா போயிட்டாருமோ போய் என்ன பண்ணிக்காது அல்ல என்ன வாங்கும் அதே விசாசம் போட்டு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க திட்டுவாங்க. ஆனா ஓசை என்ன பண்றாரு நேரம் போராது. நான் ஒரு சும்மா ஒரு இது அர்த்தம் சொல்றேன் இது இல்ல, ஆனா நான் சொல்றேன் ஓசையா போய்க்குவாரு போய் என்ன பண்ணிக்காது நான் என்ன பண்றேன் கட்டிக்கிறா அப்படின்னு. அப்ப அது என்ன சந்தோஷம். ஒரு தீர்க்க தரிசனமே என்ன பண்றாரு இப்ப வந்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே எத்தனோ பாவத்தை செஞ்ச ஆனா கூட என்ன ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்றாரு வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கணத்தை என்ன பண்றாரு ஓசை என்ன பண்றாரு கெடுத்து கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நம்ம பார்க்கணும் எதுக்கு யாருமே இல்லை, ஓசியா மாதிரி யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அதை என்ன பண்றாரு திப்லாய் அர்த்த புரிஞ்சிச்சுல பரம்பரை நாங்க அந்த வேலை தான் செஞ்சோம். அவங்க அந்த குடும்பத்துல வந்த ஒரு பெண்ணை என்ன பண்றாரு கோமேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை என்ன பண்றாரு கட்டிக்கிறாங்க. அப்போ அந்த இஸ்ராயல் மக்கள் எவ்வளவு திக்குவாங்க ஓசியா நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்குன்னு வெபிச்சார பொண்ணு என்ன பண்ற நீ கட்டிக்கிறியே தேவன் என்ன பண்ற தூசிக்கிறியே அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு எத்தையும் தூசிப்பாங்க விக்கிரகம் செஞ்சிருக்காங்களே தேவனுக்கு விரோதமாக செஞ்சிருக்காங்களே பாவம் செஞ்சிருக்காங்களே அவன் சுத்தி காலத்துக்கு என்ன பண்றாரு ஓகே என்ன பண்றாரு ஒரு விபிச்சார பெண்ணு என்ன பண்றது கட்டி. சரி கட்டினாரு அவங்களுக்கு ஒரு பையன் அவருக்கு ஒரு என்னது ஒரு பையன் பிறந்தார். இப்போ தேவனை கட்ட என்னன்றது உன் மகன் கூட என்ன பண்ற நான் தான் என்ன பண்றேன் பேர் வைக்கிற அப்படின்னு. அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும் நாங்க எங்க மகனுக்கு பேர் வைக்கணும். இந்த தேவனை கட்ட நீ வைக்காது நான் வைக்கிறேன்
என்ன பேர் வைக்கிற படிக்கிறவருக்கு? மூணாவது வருஷம். மூணாவது ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ என்ன பேரா தமிழ்ல படி? அப்பொழுது கர்த்தர் ஆ அவனை நோக்கி, ம். இவருக்கு எஸ்ராயேலோ என்னும் பேருக்கு ஜெசாயேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? பேர் வைக்கிறார். இது ஜெசாயேல் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அது ஒரு பள்ளத்தாக்கு, லோயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது, 2 மலை இருக்குது. 2 மலை கீழே டவுன்ல என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஒரு இடம் இருக்கும், லேண்ட். அந்த இடத்துல நிறைய என்ன பண்ணும், யுத்தம் நடக்கும். நிறைய என்ன பண்ணும், யுத்தம் நடக்கும். அது ஜெசாயேல் அப்படின்னு நின்று வந்தாக்கா, அது பேர் கேட்டாக்கா என்ன நின்று வரும், ரத்தம் நின்று வரும். ஆமாய்யா, ரத்தம் நின்று வரும், அடித்தடி சண்டை நின்று வரும். இது வந்து என்ன பண்ணும், அது ஆலோசனை. நம்ம ஹைதராபாத் நமக்கு என்ன வரும், சாமிநாடு வரும், டேங்க் இந்த மாதிரி நின்று வரும். அப்படி ஜெசாயேல் அப்படின்னு பேர் கேட்டாலே இது வந்து என்னது, கொள்ளை, குண்டு, என்னது ரத்தம். இது வந்து என்ன பண்ணும் ஜெசாயேல். அப்படி உங்களுக்கு வயசு எக்ஸாம்பிள் காமிச்சு, ஆஹாப் சேர்த்தானே, ஆஹாப் மனைவி யாரு, ஜெசாயேல். அவன் எங்க சேர்த்தா தேமா, இந்த இடத்துல தான், எங்க ஜெசாயேல் தான். ஆஹாவோ குடும்பம், ஃபேமிலி மொத்தம், ரிலேஷன் குடும்பம் மொத்தம் எங்க சேர்த்தாங்கனாக்கா இது ஜெசாயேல் சேர்த்தாங்க. எங்கனாக்கா 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10. 2 Kings chapter 10 verse 11. So Jehu killed all the people in Ahab's family living in Jerusalem. Jehu killed all the important men, close friends, and priests. No one of Ahab's people were left alive. தமிழ் 10:11. ஜெசுவேலில் அபியாம் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு கொண்டு போட்டான். எங்க இதை கொண்டு போட்டாங்க, பேருக்கு இல்ல. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 11 படிச்சுப்பாரு. மறுபடியும் படிங்க. எந்த இடத்துல கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேர் இருக்குதாங்க, ஜெஸ்ராயேல். அந்த இடத்துல ஆகாபோட குடும்பம் வம்சம் மொத்தம் என்ன பண்றாங்க தெரிஞ்சுங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அந்த இடத்த என்ன பண்றாங்க. அப்ப அந்த இடம் கேட்கும் முதல்ல என்ன வரும், ஒரு கொலை, ரத்தம், இது மொத்தம் என்ன பண்றோம் என்ன வரும். அப்போ இந்த இடத்துல இஸ்ராயேல் மக்கள் ஓஷாவை பார்த்து, உன் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, கம்பல்சரி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறியே, அந்த இடத்துல கொலை நடக்கும், அந்த இடத்துல ரத்தம் எல்லாமே இருக்கும், அந்த இடத்துல அந்த மாதிரி பேர் என்ன பண்ணிக்கிற உன் மகனுக்கு என்ன பண்ணு வச்சுக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தானே. அப்போ என்ன சொல்லுவாரு, நீங்க எப்பயோ செத்து போய்க்கணும், நீங்க எப்பயோ செத்து போய்க்கணும். உங்களுக்கு ஜீவனை கொடுத்து இது வரைக்கும் உங்களை என்ன பண்ணிக்க நடத்தினாரே, அவங்களுக்கு நீ நன்றி சொல்லாத நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, தப்பு மேல தப்பு செஞ்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாரு, சுத்தி காட்டுவாரு. இது என்னது 2வது, சரிங்களா?
ஒன்னாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொன்னேன் நானு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொன்னேன் நானு? ஆவிக்குரிய வெபிச்சாரம் நீங்க என்ன பண்றீங்க செஞ்சுக்கிறீங்க. நான் வெபிச்சார பெண்ணத்தை நான் கட்டினேன், நீங்க என்ன பண்றீங்க ஆவிக்குரிய வெபிச்சாரம் என்ன பண்றீங்க செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது என்ன பண்ண, அதாவது சுத்தி காமிச்சுவார். ரெண்டாவது நீங்க எப்பயோ என்ன பண்ணிக்குவீங்க செத்து போய்க்குவீங்க, ஆனா உங்களை இது வரைக்கும் என்ன பண்ணிக்குவேன் உயிரோட வச்சுக்கிட்டேனே கிருபை, அதனால உங்களை உயிரோட இது வரைக்கும் உங்களை உயிரோட வச்சுட்டேன், அதனால நீங்க அவளுக்கு நன்றி சொல்லாத, அவளுக்கு விரோதமா என்ன பண்ணிக்கிறீங்க செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு அவரு அந்த பேர் மூலியமா என்ன பண்ணிருக்காரு ஓசியா சுத்தி காமிச்சுப்பாரு. இது மட்டும் இல்ல, ரெண்டாவது கொந்த போக்குது, ரெண்டாவது பெண் கொந்த போக்குது, பொன் கொந்த போக்குது. அது பேர் என்ன பாருங்க, 6வது வசனம் பாருங்க. ஓசியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதெல்லாம் நம்மளுக்கும் ஒரு தெரியும், நம்மளுக்கும் நம்ம கீழ் படிதமா இல்லையா, எப்படி நமக்கு உலகத்துல இருக்கும்போது அவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல ஒரு பாயிண்ட் அவர் நம்ம பண்ணிட்டு 6வது வசனம். அப்பொழுது அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில் நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களா? ஓசியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். மறுபடியும் 2வது கொல்ல போக்குது, பெண் கொல்ல போக்குது. அதுக்குள்ள யார் வைக்கிறது பேரு, தேவனாய கர்த்தத்தை என்ன பண்றாரு பேர் வைக்கிறாரு. அந்த பெண்ணோட பேர் என்ன வைக்கிறாரு லோ ருஹாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பேர் வைக்கிறாரு. இது லோ ருஹாமா அர்த்தம் என்னன்னா லோ அப்படின்னாக்க என்னன்னா இல்ல, நோ. இதுக்கு லோ அர்த்தம் என்னன்னாக்கா நோ இல்ல. ருஹாமா அப்படின்னாக்க என்னன்னாக்கா, ருஹாமா அப்படின்னாக்க என்னது நோ மர்சி. மர்சினாக்க என்னது இறுக்கம், தயா அப்படின்பாங்க. தெலுங்குல என்னது ஜாலி, தயான்னு சொல்ல ஜாலின்னு எடுத்தாங்க. தமிழ் என்ன இருக்குது இறக்கம் இருக்குது. படி தமிழ படி 6வது வசனம். அவள் பின்ப கர்ப்பந்தரித்து ஒரு குமாரத்தை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவனுக்கு ரூபமா என்று பேருது, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் மக்களுக்கு இரக்கம் செய்வதில்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் இரக்கம் செய்ய மாட்டேன். தகுதி இல்லாதவனுக்கு இரக்கம் என்ன பண்றாரு செய்யறார், ஆனா தகுதி நீ என்ன பண்ணிட்டேன் போக்காச்சுக்கணும். அதனால இதுக்கு மேற்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ண மாட்டேன் இருக்கோ காட்ட மாட்டேன். அதுக்கு அர்த்தம் அதுதான் லோ ருஹாமா. சரிங்களா? லோ ருஹாமா என்னது இருக்கம் செய்யாத இஸ்ரவேல் மக்களுக்கு இனிமேல் என்ன பண்ண மாட்டேன் இருக்கோ செய்ய மாட்டேன். இது என்னது 3வது. சரிங்களா? முதலாவது என்னது நான் கேட்கறது நீங்க சொல்லணும், மறக்காது. எழுதிக்கிறீங்களா? முதலாவது என்னது நான் முதலாவது 2 சொல்லணும். ஓசியா என்ன செஞ்சாது, தேவனா கர்த்தர் ஓசியா மூலமா என்ன சொன்னார், அது 2 சொல்லணும். முதலாவது என்னது ஓசியா என்ன செஞ்சாது, வெபிச்சாரம் செய்யற பெண்ணை என்ன பண்ண கத்தின. ஆனா தேவனா கர்த்தர் என்ன பண்ற சுத்தி காமிச்சாரு ஓசியா மூலமா என்ன பண்ணாது, ஆவிக்குரிய வெபிச்சாரம் என்ன பண்றீங்க நீங்க செஞ்சுன்றீங்கோ, விக்கிராதனை செஞ்சுன்றீங்கோ, அவன் வெபிச்சாரம் செஞ்சுன்றீங்கோ, இது மாதிரிலாம் காயம் செஞ்சுன்றீங்கோ, தப்பு மேல தப்பு செஞ்சுன்றீங்கோ, தேவனுக்கு விரோதமா செஞ்சுன்றீங்கோ அப்படின்னு சொல்ற ஓசியா மூலமா என்ன பண்றாரு சுத்தி காட்டுங்க. ரெண்டாவது இல்ல 2வது என்னது இஸ்ரேல்னாக்க என்னது, அது பேர் கேட்டாக்க என்னது ஒரு கொலை நின்று வரும். அதுக்கப்புறம் என்னது ஒரு ரத்தம் நின்று வரும், இது மொத்த குண்டு இது மொத்தம் நின்று வரும். அப்படிப்பட்ட ஒரு பேர் என்ன பண்றாரு தேவனை கர்த்தர் எதுக்கு வச்சா இவங்களுக்கு சுத்தி காட்டுறேன். நானு நீங்க எப்பயோ செத்து போய்க்கணும், ஆனா உங்களுக்கு என்ன பண்ணானு திருப்பி காத்து இது வரைக்கும் என்ன பண்ணானு நடத்தி வந்தேன்னு அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு கூட இது வரைக்கும் நம்மளை நடத்தினாரு.
இதுக்கு போட்டு நம்ம நடக்கூடாது. அப்ப அப்ப அவருக்கு நமக்கு எப்படி நன்றி சொல்லி இருக்கணும். மூணாவது லோ mercy. பேர் என்ன சொன்னாங்க? லோ ருஹாமா அப்படின்னா என்னது? லோ மர்சி அப்படின்னாது உங்களுக்கு இறுக்கம் இல்லாத தகுதி உங்களுக்கு இல்ல. நான் உங்களுக்கு இறுக்கம் காட்டுற தகுதி உங்களுக்கு இல்ல. இல்ல இது ரெண்டு குழந்தை மட்டும் இல்ல, இதுக்கு மூணாவது குழந்தை என்ன பண்றாங்க? யாருனாக்கா படிங்க 8வது வருஷம் படிங்க. அவர் யோகாவுமாವನ್ನು முளை மரத்த பண்ணி பிற்பாடு ஓசியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். மூணாவது வேட்டி. பேர் என்ன இருக்கு? லோ அமி. லோ அமி பேர் என்னது? லோ அமி. லோ அமி அப்படின்னாக்கா லோ இதுக்கு நம்ம லோ என்னது? நோ. லோனாக்க என்னது? நோ. அமி அப்படின்னாக்க என்னதுனாக்கா நீ என்னோட மக்கள் இல்லை, நீ என்னோட பிள்ளைகள் இல்லை. அது வார்த்தை கீழே தான் கீழே படிங்க. ஏன் அதுக்கு பேர் வச்சா படிங்க கீழே. మీరు నా జనులు కాదు, என்னோட பிள்ளைகள் இல்ல. அம்மி நாக்கு என்னது? நீ என்னோட பீப்புள், நீ என்னோட பிள்ளைகள் இல்ல. தமிழ்ல படி, தமிழ்ல படி 9வது வசனம் படி. அப்பொழுது அவர் இவனுக்கு லோகாமி என்னும் பேரு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. நீதன் ஜனம் இல்ல, தகுதியே இல்ல. நீங்க எப்பயோ போக்காச்சுக்கிறீங்க பாத்தீங்களா? 3 பேர் வச்சாங்க. இவனை கட்டத்தை என்ன பண்றாங்க? 3 பேர். அந்த 3 பேரு அர்த்தத்தை சொல்லி என்ன பண்றாங்க? அவங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மள பார்த்து என்ன பண்றாங்க? 3 பேர் வச்சு என்ன பண்றாரு? நம்மளுக்கும் சுட்டி காட்டுறாரு. 3 பேர் வச்சு நம்மளுக்கும் என்ன பண்றாரு? சுட்டி காட்டுறாரு. முதலாவது உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஓசியா என்ன பண்றாரு? வெபிச்சார செய்யற பெண் என்ன பண்றாரு? கக்கிறார். அப்ப தேவனா கருத்தை என்ன பண்றாரு? ஓசியா மூலியமா என்ன பண்றாரு? ஆவிக்குரிய வெபிச்சாரம் என்ன பண்றீங்க நீங்க செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது முதலாவது. 2வது இஸ்ராயேல். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு அர்த்தம் அது வந்தாக்கா என்னது? ஒரு பயம், உள்ளுக்குள்ள பயவாதம். நம்ம இல்லையா அப்படிப்பட்ட பேர் வச்சாங்க. அவனுக்கு தேவனா கருத்தை என்ன பண்றாரு? ஓசியா மூலியமா என்ன பண்றாரு? சொல்றாரு, எப்பயும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? செத்து போய்க்கணும். ஆனா உங்களை என்ன பண்ணாங்க? அந்த எந்த இடத்துல போகக்கூடாத படி, பள்ளத்தாக்கத்துல எது இதுல போகக்கூடாத படி, சாதாரண படி என்ன பண்ண உங்களை ரசித்து இந்த இடத்துல என்ன பண்ண கொண்டு வந்து சேர்த்த. ஆனப்ப நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ரெண்டு மாட்டீங்க, கீழ்படி மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது சொல்ற. 3வது என்னது? லோ ருஹாமா. லோ ருஹாமா என்னது? இரக்கம். நீ என்ன இரக்கம் பெற தகுதி இல்லாத என்ன பண்றீங்க? போகாச்சிக்கிறீங்க. 3வது என்னது? லோ அமி. லோ அமி எனக்கு என்னது? இல்ல அது 2வது. லோ மர்சி வந்து 2வது. 3வது என்னது? லோ அமி. லோ என்னது? நீ என்னோட பிள்ளைகள் இல்ல, நானும் தேவன் இல்ல. அந்த வார்த்தை நம்மளை பார்த்து சொன்னா, நீ என்னோட பிள்ளைகள் இல்ல, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ண கீழ்படாத வாழ்ந்துருக்கீங்களே, நீங்க பிள்ளைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம பார்த்து சொன்னாதான் வாழ்க்கை நம்ம அது ஒரு நிலைமையில இருக்கும். சரிங்களா? அப்போ எதிர்விசம் நமக்கு 4 விஷயம் பண்ணுங்க. சரிங்களா? 4 விஷயம் என்ன பண்ணுறது? அப்போ இஸ்ராயல் மக்களுக்கு என்ன பண்றாரு? சுத்தி காட்டுறாரு, தப்பு அப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி சுத்தி காட்டுறாரு. இப்போ உங்களை பார்த்து அந்த வார்த்தைகளை நம்ம வந்து சொல்றோம். ஆனா இது கோமேது இன்னொரு வார்த்தை என்ன பார்த்தேன்? இது கோமேது என்ன பண்ணிருக்குனாக்கா, கோமேக எதுக்கு கொல்ல போடுச்சு? முன் கொல்ல போடுச்சு. அப்படி பண்ண ஒரு 4 வருஷம் ஆயிடுமா? 4 வருஷம்
ஆனா இதுக்கு என்ன ஆயிடுச்சு, போர் ஆயிடுச்சு. அவரோட வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, போர் ஆயிடுச்சு. டெய்லி என்ன பண்ணுவாரு, ஓசை என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணாரு, கட்டளை என்ன பண்ணுவாரு, கட்டளை என்ன பண்ணாரு சொல்லுவாரு, அவரோட வார்த்தை என்ன பண்றாரு சொல்லுவாரு. இதுவும் கண்டினியூஸ் என்ன ஆயிடுச்சு, டெய்லி ரொட்டீன் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளது போர் வந்துச்சு. ஏன்னா என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போர் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ஆலோசனை வருது. என்ன ஆலோசனை வருது, பழைய வாழ்க்கை என்ன பண்றதுக்கு ஆலோசனை வருது. புரியுது நம்ம சொல்றது, பழைய வாழ்க்கை எனக்கு என்னது, அந்த வார்த்தை பழைய வாழ்க்கை என்ன செஞ்சுச்சு, அந்த கோமேரு வெபிச்சாரம் செஞ்சுச்சு. வெபிச்சா அந்த வாழ்க்கை என்ன பண்றது, 4 வருஷம் ஐட்பிட்டு என்ன பண்றது, 4 வருஷம் 3 வருஷம் தான் நினைச்சு, 3 வருஷம் ஐட்பிட்டு என்ன பண்றது, பழைய வாழ்க்கை என்ன பண்றதுக்கு வாழ்க்கை போல் அடிச்சுட்டு என்ன பண்றது, பழைய வாழ்க்கை வருது, யோசனை வருது. யோசனை வந்து கோமை என்ன பண்றது, ஒரு தப்பு செய்யுது. என்ன பண்ணுனாக்கா யாருக்குமே தெரியாம என்ன பண்ணுது, அந்த இடத்துக்கு என்ன பண்ணுது, எந்த இடத்துக்கு இப்ராஹிம், அந்த இடத்துக்கு என்ன பண்ணுது போகுது. யாரு இது கோமை போய் முதல்ல என்ன ஆயிடுச்சு, ஈஸியா என்ன பண்ணலாம் ஆயிடும், செஞ்சதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்ப நீ என்ன பண்ணிக்கணும், ஒரு லெவல் இருக்குது, ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணிக்க நீ கட்டின, அப்போ உன்னோட லெவல் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அப்ப நீ விபிச்சாரத்துல வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சேர்க்க மாட்டாங்க. அங்க அப்படி வானா நீ ஆல்ரெடி ஒரு தீர்க்கதரிசி நீ கல்யாணம் பண்ணிக்கினியே, ஒரு லெவல் இருக்குதியே, அப்ப நீ எனக்கு அப்ப என்ன பண்ணுனாக்கா ஒரு பிளான் பண்ணு. என்ன பண்ணுது, நீங்க என்ன பண்ணுவோம், என்ன வாங்கிக்கணும், பைசா கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்க வாங்கிக்கணும். வாங்கிக்கினாக்க என்ன ஆகும், யார் வந்து கேட்டாக்க என்ன பண்ணாது, கொடுக்க முடியாது. இவ பொண்ணு வாங்கிக்குது, இதுக்கு ஒரு பிக்ஸ் ரேட்டுன்னு இருக்கும், ஆம்பளை அந்த ரேட் கொடுத்து நீ வாங்கிக்குது, அப்படி எனக்கு வானா அப்படின்னு சொல்லி கொடுத்தா வாங்கிக்குவாங்களா, வாங்கிக்க மாட்டோம். அப்படித்தான் கோபுர வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. யார் கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், நீங்க அப்புக்கோ அப்பாருக்கோ அப்படின்னு சொல்ற முடிவு எடுத்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. யார கோமை செஞ்ச தப்பு பாத்தீங்களா, பழைய வாழ்க்கை என்ன பண்ணிச்சு, அந்த விஷயம் என்ன பண்ணிச்சு, ஓசியாக்கு என்ன பண்ணிச்சு தெரிஞ்சிச்சு, ஓசியாக்கு என்ன பண்ணிச்சு தெரிஞ்சிச்சு. எப்படி என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். பழைய வாழ்க்கை என்ன பண்ணிச்சு, கோமை போயிடுச்சு அப்படின்னு சொல்லு. அப்போ ஓசி என்ன பண்றாரு, காசு என்ன பண்றாரு, எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு ஓசி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி பாக்கணும். 3ஆம் அதிகாரம் படிக்கும், ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் படிக்கும். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்கள் மதித்து காட்டமுள்ள பாத்திரங்களை நிர்மிப்பவராக இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசராத நேசிக்கப்பட்டவரின் ஓசியா 3ஆம் அதிகாரம் ఇతర దేవతలను పూజించినట్లు యెహోవా వారిని నిందించినట్లు దాని పిల్లలకి విస్తురాలని వ్యభిచారిణి యొక్క రాణి యొక్క నీవు పోయి దానిని సేవించు. என்ன பண்ணாங்கக்கா, இங்க இருக்குது இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு கடினமான வாழ்க்கை. உண்மையில ஒரு ரூல்ஸ்னு கிறிஸ்டன்ஸ்ல இருக்குது, வித்தா செய்யணும். ஆனா கொஞ்சம் பேருக்கு என்ன ஆகும்னாக்கா, பழைய வாழ்க்கை என்ன பண்ணணும் நினைவாது. ரோட்டு மேல ஒரு வச்சுக்கிட்டு போனாங்க, அதுக்கு என்ன நமக்கு விரோதமானது. அண்ணன் தேவத்தை என்ன பண்ணுவோம், வெட்டு போவாங்க, அது நமக்கு விரோதமானது. அது நம்ம பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்றோம், பேங்க் சதற்கே என்ன பண்ண போய் பார்ப்போம். அது பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், அது நம்மளோட வாழ்க்கை எப்படின்னா நல்லா இருக்குமே, நம்ம வந்து இதுக்குள்ள வந்து மாட்டிடுமே அப்படின்னு சொல்லி ஆலோசனை வருமா, போய் பேசுவார். இந்த இடத்துல இருந்து யாருக்கும் என்ன பண்றாரு, போய் பேசுவார். நம்ம வாலிபரத்தோ யார் அர்த்தம் போய் பேசுவார். நம்மளோட வாழ்க்கை எதுவும் வந்துக்குமா, இப்படி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் வந்துக்கோ தானே, இருந்துக்குமா இல்லையா,
அப்படி கோமயத்தை என்ன பண்ணிச்சு, இது வாழ்க்கை பிடிக்காத பழைய வாழ்க்கை தான் இஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி இஷ்டமா அவளோட இஷ்டமாத்த என்ன பண்ணிச்சு அந்த இடத்துக்கு என்ன பண்ணிச்சு போயிடுச்சு. ரெண்டாவது சொல்றேன். ஆ ஆ ஆ ஆ ஆ படி ரெண்டாவது வருஷம் படி, தமிழ்ல படி. அப்பொழுது ஆ நான் ஆ அவரை எனக்கு ஆ 15 வெள்ளி காசுக்கும் 15 வெள்ளி காசு. யாரு இந்த கோவை குயிச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு என்ன பண்றாரு, ஓசை என்ன பண்றாரு, அவளை இஷ்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில காசு எடுத்துன்னு போறாரு. எவ்வளவு காசு? 15 வெள்ளி காசு. அதுக்கப்புறம் 1 கலம் வட்கோதுமைக்கு கொண்டு அவரை நோக்கி எடுத்துட்டு போயிட்டு, இது ஒரு நிமிஷம், இது காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாரு, கோவை என்ன பண்றாரு, பைசா கொடுத்து எடுத்துன்னு வந்துட்டாரு. இப்போ நார்மலா நீங்க நினைச்சு பார்த்தாப்பா, கோவை செஞ்ச தப்புக்கு அவருக்கு பைசா கொடுத்து வெளியே எடுத்துன்னு வந்து ஒரு ஆம்பளை நாக்க என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நல்லா அடிச்சுக்குவாங்க. ரொம்ப இல்லையா, நீ செய்யறது என்னது தப்பு, தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப அடிச்சுக்குவா. உனக்கு தகுதி இல்லாத வாழ்க்கை என்ன பண்ண நமக்கு கொடுத்த, ஆனா நீ என்ன பண்ண அந்த போக அடிச்சு மலைய பழைய வாழ்க்கை என்ன பண்ண நீ போன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாம் அடிச்சுக்க மாட்டானா, அடிச்சுக்குவான். ஆனா இந்த ஓசை என்ன பண்றாங்க, கீழே பாருங்க, அவரை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல வார்த்தை, பாத்தீங்களா தெலுங்குல பாருங்க எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிக்காரு பாத்தீங்களா. அது ஒரு தீர்க்கதர்சன், ஒரு ஊழியக்காரனாக்கா அது விசுவாசினாக்கா அந்த மாதிரி ஒரு குணம் என்ன பண்ண இருக்கணும். என்ன சொல்றா தெலுங்குல படிக்க வேண்டி, என்ன பண்றாங்கக்கா அந்த இங்கிலீஷ் வந்து, மா நீங்க என்ன பண்ணாங்க எதிர்ச்சா செய்யாத, எந்த ஆண்கிட்ட என்ன பண்ணாத நீ போகாத, கடைசி வரைக்கும் ஏன் கூட தான் இதுமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கெஞ்சுறாரு. அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குமா யாருக்குப்பா, யாருக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குமா பாத்தீங்களா. ஓசியா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஓசியா ரெண்டு வாழ்க்கையில 2 செஞ்சாரு. என்ன செஞ்சாரு, ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தாரு, 2வது கீழ்படிந்தார். அவர் கீழ்படியாது இருந்தாக்கா பூமி ரொம்ப என்ன பண்ணிட்டாரு குடும்ப பார்த்து அச்சுவார். ஆனா அது செய்யாத எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்றா பாத்தீங்களா, இனிமே என்ன பண்ணாத நீ விபச்சாசைய போகாதம்மா, கடைசி வரை என்ன பண்ணு ஏன் கூட இருமா, அவளுக்கு தப்பு செஞ்சு பைசா கொடுத்து எடுத்துன்னு வந்து கூட அடிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன பண்றாரு, என்ன பண்றாரு செய்யும். இப்படிக்காலாம் இப்போ காலகட்டத்தில் யானை அந்த மாதிரி இருக்காங்க, விசுவாசங்கள் இருக்கட்டும் ஊழியக்காரர்கள் யாரு அப்படி இருக்காங்க. ஒரு விபச்சார கட்டிக்கிறதோ அது மறுபடியும் பழைய வாழ்க்கையில போயிட்டு கூட மறுபடியும் ஏதாவது தப்பு செஞ்சு கூட அது மாதிரி செய்யறாங்க இல்லையானா யாருமே யாருமே இல்லை. அவங்களும் என்ன பண்றாது தேவனத்தை நம்பிக்கையா இருந்தாங்க, அவ்வளவா என்ன பண்ண கீழ்படிந்தார். அப்ப நம்மளோட வாழ்க்கை நம்ம பழைய வாழ்க்கைத்தான் என்ன பண்ண ஆலோசனை வரும், அந்த வாழ்க்கையில போனாக்கத்தான் நல்லா நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. இது வாழ்க்கை என்னது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது, ஒரு கடினமான வாழ்க்கை. ஆமா இல்லையா, கடினமான வாழ்க்கை. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துக்கு ஆச்சு, நம்ம சத்தியத்தை சொன்னாங்க ஆச்சு, விரோதமா என்ன பண்ணாங்க நம்ம என்ன பண்ணாங்க, நீ அப்பா என்ன பண்ற சொல்லி என்ன பண்ணாங்க, கொலை செய்ய என்ன பண்ணாங்க யோசித்தாங்க. அப்ப நம்மளோட வாழ்க்கை நம்ம பழைய வாழ்க்கை என்ன பண்ணு, இது 5வது இல்லையா, பழைய வாழ்க்கை போகாதபடி தேவன் இடத்துல என்ன பண்ணி உண்மையா இருந்து கடைசி வரைக்கும் அவருக்காக மட்டும் வாழ்ந்து செல்போம். இது உங்களுக்கு 5 விஷயம் என்ன பண்ணுங்க, இந்த 5 விஷயம், இந்த 5 குணம்
நம்ம உள்ளுக்கு இருக்குதான்னு சொல்லி நம்மளே நம்ம என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்க்கணும். முதலாவது என்ன சொன்னேன்? முதலாவது ஓசியா என்ன பண்றாரு? விதிச்சாசியருக்கு ஸ்திரீ என்ன பண்றாரு? தியானம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றாரு? தேவனை கட்ட ஓசியா மூலியமா சொல்லி காட்டுறாரு. என்னது? நீங்க ஆவிக்குரிய விதிச்சாலை என்ன பண்றீங்க? ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிஃபிகேஷன் என்ன பண்றீங்க? நீங்க செய்திகோ விபிச்சார செய்திகோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? சுட்டி காட்டுறாரு. ரெண்டாவது டிசைர் அப்படின்னாக்க என்னது? அது நெஞ்சாகத்தான் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன் நம்மளை கொலை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொன்னா பயம் வரும். அப்போ ஓசியா மூலியமா என்ன சொல்றாங்க? என்ன சுட்டி காட்டுறாரு? என்ன சொல்றாரு? எப்படி நீங்க என்ன பண்ணணும்? செத்து படிக்குவீங்கோ. ஆனா உங்களை வச்சுட்டு என்ன பண்ண எங்க உலகத்துல வாழ வைக்கல, இது வரைக்கும் வாழ வச்சிருக்கு. நீங்க என்ன பண்ண அவருக்கு தினம் தினம் நன்றி சொல்லி கடவுள் பண்ணிக்கணும். ரெண்டாவது லோ ருஹாமா. லோ ருஹாமா என்னது? லோ நக்கனாது நோ ருஹாமா நக்கனாது இரக்கம். இரக்கம் இல்லாத தகுதி உங்களுக்கு இல்ல. இரக்கம் பேர தகுதி உங்களுக்கு இல்ல. நான் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? தகுதி இல்லாத என்ன பண்ண உங்களுக்கு இரக்கம் கொடுத்த நீங்க என்ன அந்த தகுதியை போகாச்சுக்கிறீங்க. மூணாவது லோ நீ. லோ அப்படின்னாது நோ நீ என் பிள்ளைகள் இல்லை, நானும் தேவன் இல்லை. அந்த வார்த்தை நம்மளுடைய உள்ளுக்கு தேவன் நம்மளை பார்த்து சொன்னாக்கா வாழ்க்கை நம்ம நிற்கும். காரணமா போயிடுவோம். நம்ம அந்த வார்த்தை நம்ம சொன்னாங்க தேசமாகி போயிடுவோம். அஞ்சாவது என்ன 4 விஷயம் ஆயிடுச்சு. நான் அஞ்சாவது என்னது? பள்ளிய வாழ்க்கை என்ன பண்ணுறது? போகக்கூடாது, யோசிக்க கூடாது. அது ஆயிடுச்சு, அதை போயிடுச்சு. இப்போ காலகட்டத்தை நீங்க இப்போ எடுத்துக்கோ அவ்வளோ நம்பிக்கிறீங்க. கடைசி வரையும் அவ்வளோ நம்பிக்கை என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கணும். அவ்வளோ நம்பிக்கை என்ன பண்ணணும்? செத்துப்பாங்க. வாழணும், செத்துப்பாங்க. சரிங்களா? இந்த 5 விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குதா? இந்த 5 விஷயம் ஓசியா மூலியமா சுட்டி காட்டிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணல? கீழ்ப்படி. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணல? கீழ்ப்படி. நம்ம கீழ்ப்படிவோமா? நம்ம கீழ்ப்படிவா? நம்ம என்ன பண்ணணும்? யோசி. வார்த்தைகள் உங்களுக்கும் என்ன பண்ண உள்ளுக்குள்ள வருது. உள்ளுமா அது குத்திருக்குமா இல்லையா? அவருக்கு தெரியும் உள்ளுக்குள்ள. அதனால இந்த 5 விஷயம் நீங்க என்ன பண்ணணும்? யோசி. இது ஓசியா நான் என்ன தெரியுமா? மீனிங் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. என்னது? ரட்சிப்பு. ஓசியா நான் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. அது தந்த மாதிரி என்ன பண்றாங்க? வேதத்தை கீழ்ப்படிந்து நடந்துக்கணும். அப்ப நம்ம எப்படி அவங்க கீழ்ப்படிக்கிறாங்க? அவங்க நம்ம உங்களோட வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட மற்றவங்களுக்கு என்ன பண்றோம்? யூஸ் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க? நம்மளே என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன பண்றாங்க? ஓசியாக்கு யூஸ் பண்ணிக்கிறார் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா. அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு எக்ஸாம்பிளா இருந்தாரு ஓசியா. இப்போ நம்மளுக்கு என்ன பண்றாங்க? எக்ஸாம்பிளா ஓசியா மாதிரி யாருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க? உணர்த்துறாரு. இதுக்கு மேற்பாட்டுக்கும் நம்ம என்ன பண்ண இருந்தாக்கா முழுக்க வாழ்ந்ததோ பெஸ்ட். என்ன பண்ணுங்க? யோசிக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ண உலகத்தில் இருக்க வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அவரை போல வாழ்வது இல்லை. அவர் மாதிரி வாழ நமக்கு யாரெல்லாம் முடியாது. அவர் அவ்வளோ ஒரு கஷ்டம். அவர் மாதிரி யாருமே உலகத்துல என்ன பண்ண முடியாது. ஆனா அவர் செஞ்ச காரியங்கள் இருக்குது இல்லை, அவரோடு வாழ்றதுக்காக நீங்க 5 விஷயம் நீங்க நல்லா கேட்டீங்களா? இது மேல்பாட்டு நீங்க எப்படி இருக்குன்னு கேள்வி. சரிங்களா? தேவன் தாமின் தேவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.